இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய வாசகங்களின் வழியாக 3 பெண்களினுடைய நிலை மாறியதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இன்றைய பதிலுரை பாடல் அன்னா சாமுவேலை பெற்றெடுத்த அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியையும் நன்றியையும் கடவுளுக்கும் தெரிவிக்கும் விதமாக பாடல் ஒன்றை பாடுகின்றார். அதை தான் நாம் இன்றைய பதிலுரை பாடலில் வாசிக்க கேட்டோம். இந்த பதிலுரை பாடலில் அன்னா பாடிய அந்த பாடலும் புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிறகு எலிசபெத் அம்மலை சந்தித்த பிறகு பாடிய பாடலும் ஒன்றாகவே இருக்கும். இரண்டும் ஒரே கருத்துக்களை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கும். இந்த 2 பாடல்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக புரியும். அதிலே கடவுள் இந்த வலியவர்கள் அனைவரையும் தூக்கி எறிந்து கொண்டிருக்கின்றார், ஆனால் வறியவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அன்னா சொல்லுகின்றார், இதோ வலியவர்களுடைய வில்கள் அனைத்தும் முறிக்கப்படுகின்றன, ஆனால் வறியவர்களுடைய கால்கள் தடுமாறாதபடி கடவுள் பாதுகாக்கின்றார். கடவுள் கொல்லுகின்றார், உயிரை கொடுக்கின்றார். யார் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கொல்லுகின்ற அளவிற்கு கடவுளுக்கு ஆற்றல் உண்டு. அதே நேரத்திலே உயிர்ப்பிக்கின்றார். கடவுள் பாதாளத்திற்கு தள்ளுகின்றார், மீண்டும் அவர்களை உயர்த்துகின்றார். கடவுள் தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை உயர்த்துகின்றார், செருக்குடன் சிந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் சிதறடிக்கின்றார். கடவுள் குப்பையில் இருக்கின்றவர்களை உயர்த்துகின்றார், கடவுள் புழுதியில் இருக்கின்ற அனைவரையும் மேன்மைப்படுத்துகின்றார் என அன்னா அந்த பாடலிலே கடவுள் எவ்வாறெல்லாம் அவருக்கு உதவிகளை செய்திருக்கின்றார் என்பதை குறிப்பிடுகின்றார். அதே நேரத்திலே இந்த மலடிகளாக இருக்கின்ற அனைவரும் குழந்தைகளை பெறுகின்றார்கள். 7 பெற்றெடுத்த தாய்மார்கள் ஒன்றுமில்லாதவர்கள் போல் இருக்கின்றார்கள் என்றும், செல்வந்தர்கள் எல்லோரும் வெறுங்கையர்களாய் அனுப்பிவிடப்படுகின்றார்கள் என்றும், பசித்தவர்களுக்கு தேவையான உணவு அனைத்தும் கொடுக்கப்படுகின்றது என்றும் குறிப்பிடுகின்றார். நாம் அன்னை மரியா பாடிய பாடலை பார்த்தோம் என்றாலும் இப்படிப்பட்ட இதே கருத்தை தான் அன்னை மரியாவும் சொல்லுகின்றார். இதோ ஆண்டவரை நினைத்து எனது உள்ளம் பேருவகை கொள்ளுகின்றது, அவரின் வாழ்வில் செய்த எல்லா அரும்பெரும் செயல்களை எல்லாம் நினைத்து என்னுடைய மனம் பேருவகை கொண்டு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இதோ இந்த அடிமையினுடைய தாழ்நிலையை கண்ணோக்கியுள்ளார், ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கின்றார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று குறிப்பிடுகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார், செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார், வலியவர் அனைவரையும் அரிய நின்று தூக்கி எறிந்து விடுகின்றார். அதே நிலையிலே யார் யாரெல்லாம் தாழ்நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களை உயர்த்துகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னை மரியா பாடிய பாடல் 3 காலங்களுக்கும் பொருந்துவதாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் நமக்கு செய்த எல்லா அரும் செயல்களையும் அன்னை மரியா எடுத்து குறிப்பிடுகின்றார். அன்னை மரியா இதோ எல்லாம் வல்ல கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொல்வதன் மூலமாக கடந்த காலத்தை அவர் நினைவு கூறுகின்றார். நிகழ்காலத்தில், அதாவது ஆண்டவர் இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கி இருக்கின்றார், என்னை உயர்த்தி இருக்கின்றார், எனக்கு இருந்த எல்லாவற்றையும் மாற்றி இருக்கின்றார் என்று நிகழ்காலத்தில் இருப்பதை அன்னை மரியா குறிப்பிடுகின்றார். பிறகு இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று எதிர்காலத்தை பற்றியும் அன்னை மரியா பாடியிருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னா குழந்தை இல்லாமல் தவித்த பொழுது இந்த சமூகம் எந்த அளவிற்கு அவரை ஏளனமாக பார்த்தது, எந்த அளவிற்கு அவரை இகழ்ச்சியோடு நோக்கியது, எந்த அளவிற்கு அவர் துன்பப்பட்டார், துயரப்பட்டார் என்பதை அந்த பாடலின் மூலமாக அன்னா வெளிப்படுத்துகின்றார். அதே போன்று அன்னை மரியா அவருடைய காலத்திலே பெண்கள் எந்த அளவிற்கு ஒரு கீழ்மட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை குறித்து, அந்த கீழ்மட்டத்தில் இருந்த பெண்களுக்கு கடவுள் எந்த அளவிற்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்திருக்கின்றார் என்பதை அவர் பாடிய பாடலின் மூலமாகவும், அதே நேரத்திலே எலிசபெத் அம்மாளும் குழந்தை வரம் இல்லாமல் அவர் மலடியாய் இருந்த பொழுது எவ்வாறெல்லாம் அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றும், சமுதாயத்தில் எந்த அளவிற்கு அவர் ஓரம் கட்டப்பட்டார் என்றும், அவமானப்படுத்தப்பட்டார் என்பதும் அனைத்தையும் குறித்துதான் இந்த 2 பாடல்களும் அமைகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் எல்லோருடைய வாழ்விலும் அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இந்த அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டிருப்பது எப்படி என்றால், அவர்கள் எந்த அளவிற்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதை பொறுத்து தான்.
இறைவன் இன்றும் நம்முடைய வாழ்விலும் எல்லா விதமான மாற்றங்களையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அந்த மாற்றமானது ஒரு நொடி பொழுதில் நிகழ்கின்றது. அந்த ஒரு நொடி பொழுதில் நிகழ்வதற்கான அந்த மாற்றம் நம்முடைய பல நாட்களுடைய நம்பிக்கையையும் நம்முடைய பல நாட்களுடைய வேண்டுதலையும் பொறுத்துதான் அமைகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னை மரியாவினுடைய வாழ்விலும் அன்னாவினுடைய வாழ்விலும் எலிசபெத் அம்மையுடைய வாழ்விலும் பல மாற்றங்களையும் அரும்பெரும் செயல்களையும் செய்த அதே இறைவன் இன்று நம்முடைய வாழ்விலும் அரும்பெரும் செயல்களை செய்வார். ஏதோ எல்லாம் வல்ல கடவுள் எப்பொழுதும் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். வலியவர்களை அருகே நின்று தூக்கி எறிவார். இதோ புழுதியில் இருக்கின்றவர்களையும் இதோ குப்பையில் இருக்கின்றவர்களையும் அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். இகழ்ச்சியோடு யார் யாரெல்லாம் பார்க்கப்படுகிறார்களோ அவர்களுடைய இகழ்ச்சியை மாற்றி அவர்களுக்கு பெயரையும் புகழையும் ஆண்டவர் தருவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளுக்கு நம்முடைய வாழ்விலே நாம் பெற்ற எல்லா நலன்களுக்கும் நன்றி கூற வேண்டும். அதே நேரத்தில் இறைவன் என் வாழ்வை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அன்னாவுடைய வாழ்வை மாற்ற இறைவன், புனித அன்னை மரியாவினுடைய வாழ்வை மாற்ற இறைவன், புனித எலிசபெத் அம்மாவுடைய வாழ்வை மாற்ற இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவார். ஆமேன்.